வணக்கம் நண்பர்களே, நான் உங்க விபி ராஜா பேசுறேன். இப்ப இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கணவன் மனைவி பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் குடும்பத்துல நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருந்தாலும் சரி, காதல் திருமணமா இருந்தாலும் சரி, அது ஒரு சில காலங்கள்ல ஒரு சில குறிப்பிட்ட காலம் முடிக்கும் தான் அவங்க நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருது. அதாவது கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டில் மனைவி சும்மா இருந்தாலும் சரி, இரண்டு பேரும் வேலைக்கு போனாலும் சரி, அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கு. அதில் ஒரு சிலவங்க என்ன பண்றாங்கன்னா பிரிஞ்சிடுறாங்க. சரி வேணாம், இந்த வாழ்க்கை வேணாம், முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சிலவங்க குழந்தையோட எதிர்காலம் கருதி அவங்க ஒத்து போறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இவங்ககிட்ட வருவாங்க. இதுல நான் சிம்பிளா இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்றேன். அப்படி நீங்க உங்க மனைவி உங்க பேச்சு கேட்க மாட்டாங்களா, இல்ல கணவன் மனைவி பேச்சு கேட்க மாட்டாங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு சிம்பிளான பரிகாரம். அதாவது பூர நட்சத்திரம், அதாவது 27 நட்சத்திரத்துல சிம்ம ராசியில பூர நட்சத்திரம் வரும். அந்த பூர நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க கோ பூஜை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கணவன் மனைவி பிரச்சனை வராது. ரெண்டாவது, ராமர் சீதை இருக்கிற கோயில், ராமர் கோயில் உங்க ஏரியால உங்க வீட்டாண்ட ராமர் கோயில் இருந்துன்னா நீங்க ராமரை நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணீங்கன்னா, பாயசம் வச்சு நீங்க நைவேத்தியம் செஞ்சு வழிபாடு பண்ணீங்கன்னா கணவனைக்குள்ள பிரச்சனைகள் தீரும். மூன்றாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரெட்டைப்புறா இருக்கிற மாதிரி ஒரு படமா இருந்தாலும் சரி, இல்ல சிலையா இருந்தாலும் சரி, அந்த சிலையை வச்சு கூட நீங்க வீட்டுல நீங்க படுக்கிற ரூம்ல கூட நீங்க ஒரு செல்ஃப்ல நீங்க வைக்கலாம். அதனால திரும்ப கணவனை பிரச்சனைகள் குறையும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரதி மன்மதன் கோயில். அதாவது ரதி மன்மதனுக்கு தனியா கோயில் கிடையாது, சிவன் கோயில்ல சிலை இருக்கும், ரதி மன்மதன் சிலை இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க இருக்கிற இதுலயும் போய் வழிபடலாம். அடுத்தது நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு எந்திரம் உங்களுக்கு நான் ஒரு பழமையான எந்திரம், அதாவது பாத்தீங்கன்னா சித்தர்கள் பயன்படுத்தின எந்திரம். இந்த எந்திரத்தை நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், அதை பாருங்க. அதே மாதிரி ஒரு பஞ்சலோக தகட்டுல இந்த எந்திரத்தை கரெக்டா நான் எழுதியிருக்க மாதிரி எழுதிருங்க. எழுதிட்டு அஷ்டகந்தம், அதாவது இது அமாவாசை அன்னைக்கு பஞ்சலோக தகட்டுல தான் எழுதணும். அமாவாசை அன்னைக்கு பஞ்சலோக தகட்டுல 2 எந்திரம், இதை அஷ்டகந்தம் பூசணும். அஷ்டகந்தம் இல்லாதவங்க நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நம்பர் நீங்க சொன்னீங்கன்னா நான் அஷ்டகந்தம் உங்களுக்கு கொரியர்ல அனுப்புறேன். அந்த அஷ்டகந்தம் பூசி அதுக்கப்புறம் அதை தாயத்தாக்கி நீங்க வச்சுக்கலாம். அதாவது கணவன் மனைவி 2 பேரும் கட்டிக்கலாம். இதை கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் ரொம்ப சுலபமா தீரும். ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணலாம். ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அதுக்கு தனியா பரிகாரங்கள் இருக்கு. ஸோ நீங்க இதை கண்டிப்பா செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தாங்கன்னா 2 பேரும் கண்ட்ரோல்ல வருவாங்க. மேலும் இதை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.